அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க 2025 இந்த வருஷத்துக்கான புதிய விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும். இந்த விஏஓ வேலைன்னா தெரியாது. ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர் வேலைன்னா தான் தெரியும். ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா தான் தெரியும். ஒரு சில பேருக்கு இந்த விஏஓ வேலைன்னா தான் தெரியும். ஸோ நான் 3 விதமாகவும் சொல்லியாச்சு. இந்த 3 விதமா சொல்லியிருந்தா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் ஒரு தடவை தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 நாளைக்கு மேலே ஆகுதுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டுமே கொடுத்துட்டாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு டேட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இன்னமும் இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்காமல் இருக்கீங்களோ எல்லாரும் விண்ணப்பிச்சுக்கோங்க. கடைசி நோட்டிஃபிகேஷனாக இதுதான் நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ நம்ம மீண்டும் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வீடியோவும் அடுத்தடுத்து தொடர்ச்சி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இங்கே எல்லாமே தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2299 வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த வேலை வாய்ப்பானது நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் நமக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜாப்போட கேட்டகரியை ஃபர்ஸ்ட்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இது வந்து டெம்பரவரியோ பகுதி நேரமாகவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான பேசிக்கான ஜாப் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். பகுதி நேரம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டெய்லி நீங்கள் மாதத்தில் 30 நாள் ஒர்க்கிங் டேஸ்னால் 30 நாளுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கணும். ஒர்க்கிங் நீங்கள் போய் தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 2299 வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க, அதாவது 38 மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். 38 மாவட்டத்தில் போஸ்டிங் வந்து எந்த மாவட்டத்தில் வேணுனாலும் உங்களுக்கு போடுவாங்க. அதற்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து அப்ளை மூடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது ஆஃப்லைன் மெத்தடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான அப்டேட்டுமே நான் கொடுக்குறேன். ஸோ அதோட வெப்சைட்டுமே இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. https://tndistricts.nic.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் லிங்க் இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா கூட தனித்தனியாக லிங்க் இருக்குது. நான் அதை செக் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வில்லேஜ் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு என்ன வேகன்சி வந்திருக்குன்னா, டோட்டலாக நமக்கு 2299 வேகன்சி வில்லேஜ் கிராம உதவியாளர் வேலைக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன, அதில் எங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்கள். சென்னை மாவட்டத்துக்கு 20 வேகன்சி. அதுக்கு வந்து 1ஆம் தேதி 10வது மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 நாளைக்கு மேலே டைம் இருக்குதுங்க. அதே மாதிரி தேனி மாவட்டத்துக்கு வந்து 23/9. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 நாள் டைம் இருக்குது. ஸோ அடுத்ததான் வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு 16ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது.
அடுத்ததான் அரியலூர் மாவட்டத்துக்கு 7ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இதில் ஏன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டேட் வந்து மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ வந்து இன்னைக்கு ஒரு மாவட்டம் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அதே மாவட்டம் 5 நாள் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ தான் இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கு வந்து அப்ளை பண்ணுற டேட் கொடுத்தாங்க. அதனால தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் வந்து மாறுதுங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கரெக்டாக வந்து ஒரு மாதம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கரூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா 20 வேக்கன்சி. அதுக்கு வந்து 26ஆம் தேதி 8வது மாசமே இதுக்கு வந்து க்ளோசிங் டேட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் இந்த மாவட்டத்தில இருக்கிறேன். ஆனா வந்து நான் வந்து டேட் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. நான் இப்ப தான் பார்த்தேன் உங்க வீடியோவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா, இப்போ டேட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து சென்னை மாவட்டத்துக்கு இருக்குது, தேனி இருக்குது, விழுப்புரம் இருக்குது, அரியலூர் மாவட்டம் இருக்குது. இந்த மாவட்டத்துக்குலாம் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு அந்த மாவட்டத்துல தான் போயிட்டு ஆகணும். ஸோ அப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா, நீங்க மீண்டும் விண்ணப்பிக்கலாம். அதுல எந்த விதமான மிஸ்டேக்கும் வேண்டாம். இன்னும் 4 மாவட்டங்களுக்கு இன்னமும் ரிலீஸ் பண்ணல. கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, மதுரை, நீலகிரி இந்த 4 மாவட்டத்துக்கு இன்னமும் நோட்டிஃபிகேஷன் விடல. நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா, ஸோ அதற்குமே டேட் வந்து குடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்ததா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஏஜ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, எதுலருந்து ஏஜ் கால்குலேஷன் போடுவாங்க அப்படின்னா, 1ஆம் தேதி 7வது மாசம் 2025 இந்த டேட்டையும், உங்க டேட் ஆஃப் பர்த் ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தும் வச்சு 2 டேட் ஆஃப் பர்த் மெர்ஜ் பண்ணும்போது ஒரு டேட் வந்து வரும். அதுல வந்து உங்க ஏஜ் வந்து 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ அப்பதான் நீங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். காமனா யூஆர் கேட்டகரியா இருக்கீங்கன்னா, 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அது ஒருவேளை நீங்க பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேண்டிடேட்ல வரீங்கன்னா 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுல நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட்ல வரீங்கன்னா 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கு பெர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான சம்பளம் வந்து கிடைக்குங்க. இது வந்து ஸ்டார்ட்டிங் சேலரி தான். இது வந்து போக போக இன்கிரிமெண்ட் சேலரியாவும் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததான் வந்து இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைகள்லாம் பொறுத்து இதே மாதிரி தான் இந்த விஏஓ வேலைங்க. சரிங்களா? இந்த விஏஓ வேலைக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த விஏஓ வேலைக்கு கண்டிப்பா எக்ஸாம் இருக்குங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5வது படிச்சிருக்கவங்க, ஒரு 10வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜோட இருப்பாங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி தான் எக்ஸாம் இருக்குங்க. போன வருஷம் நம்ம வந்து இந்த விஏஓ வேலைக்கு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். அது எக்ஸாம் எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எக்ஸாம் வந்து டைப் ஆஃப் மாறுங்க. சரிங்களா? இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து எக்ஸாம் எப்படி அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் குடுத்துட்டு, ஒரு ஆன்சர் ஷீட்டும் குடுத்துட்டாங்க. கொஸ்டின் பேப்பர்ல ஒரு பேராகிராஃப் மாரி இருந்தது. அந்த பேராகிராஃப தப்பு பிழை இல்லாம அப்படியே காப்பி பண்ணி குடுக்க சொன்னாங்க. இப்படிதான் வந்து எக்ஸாம் இருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க, எழுத்து பிழை இல்லாம எழுதுறாங்களா? இல்ல வந்து கரெக்ட்டா வந்து மிஸ்டேக் இல்லாம எழுதுறாங்களா? வார்த்தைலாம் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி எழுதுறாங்களா? ஸோ இதுக்காக தான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறுங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் வந்து ஒரு தலைப்பு குடுத்து, அந்த தலைப்ப சூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஈஸியான எக்ஸாம் தான் இருக்கும். அதுல நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தனித்தனியா பர்சனலா இன்டர்வியூஸ் இருக்கும். இந்த விஏஓன்னா யாரு? இந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும்? அவருடைய என்னென்ன வேலைகள்லாம் இருக்கும்? ஸோ இந்த மாரி சிம்பிளான கொஸ்டின்ல தான் இருக்கும். அதுல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இன்னும் விண்ணப்பிக்காம இருக்கீங்களோ, எல்லாரும் சீக்கிரமா விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.